அப்படியே கேமரா பாருங்க எல்லாரும், எல்லாமே கேமரா பார்க்கலாம். கொஞ்சம் சார் எல்லாத்துக்கும் வணக்கம். எனது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இது. எல்லாம் பத்திரிகை ஊடகங்களுக்கும் வந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல எனக்கு வணக்கம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நன்றி. முதல்ல என்னை மதிச்சு வந்ததுக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் சாரை அறிமுகப்படுத்த போகிறோம். இவர் தான் ஹாலிவுட்லேருந்து வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தமிழ் பிக்சரில் அறிமுகம். அங்கே 3 படம் பண்ணியிருக்கிறாரு சார். அதனால இதில் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் இவரை. இப்போ 2வது நாங்கள் அன்னைக்கு பாக்கியராஜ் சார் சொன்னோம். பாக்கியராஜ் சார்லாம் வந்திருக்கிறாரு, அதெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் நடக்க போகுது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்க போகுது இனிமேல். இவ வந்து எல்லாத்தையும் இப்போ இந்த இதில் சினி ஃபீல்டில் வந்து எனக்கு எந்த அனுபவமே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். எல்லாம் நீங்கள் தான் எனக்கு வந்து எல்லாம் ஒத்துழைச்சி கொடுக்கணும். என்ன இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் ஆர்மிலேருந்து ரிட்டையர்டு வந்து 7 மாதம் தான் ஆச்சு. அதுலேருந்து வந்தோன்னே முதல்ல நான் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படத்தில். நான் நண்பரும் நம்ம பிரியா பாலமுருகனும் நானும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்காக கண்டிப்பாக எங்கள் ஒத்துழைச்சி கொடுங்க. நீங்கள் மனசை வச்சாதான் என்னால் இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்போ ஊடகம் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. ஊடகத்தில் தான் எல்லாம் நம்பி இருக்கிறோம் நாங்கள். அதான் நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங், தேங்க்யூ ஃபார் கம்மிங். எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. பட் லோகேஷ் சார் அண்ட் கிஷன் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நான் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி கிடைச்சது வந்து ரியலி குட் லக் ஃபார் மீ. And on top of that, to work with somebody like Ms. Jovita, Adarsh, and Amudavanan, Vijay, fantastic artists, fantastic crew. Hollywood la nariya padam pannirken. Grey's Anatomy, 911, How to Get Away with Murder, SWAT, அது மாதிரி டிவி ஷோஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் தமிழ் மூவி பண்ணது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங், அண்ட் ஐ ரியலி ஹோப் இட் பிகம்ஸ் அ மேஜர் சக்ஸஸ். அதுக்கு we need your wishes, so thank you. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஏன்னா வந்து டு பி வெரி ஃப்ராங்க், இன்னைக்கு ஒரு டைட்டில் ஈவெண்ட் லான்ச் நடக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. டைட்டில் என்னன்னு படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ப்ரொடியூசரை நான் கேட்காதனாலும் இல்லை, டைரக்டரை கேட்காதனாலும் இல்லை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. டைட்டில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என் படமும் நாங்கள் நினைச்ச மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும், கொடுப்பீங்க நான் நம்புறேன். So thank you so much. Thank you. அவர் அமெரிக்கால இருந்து வந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா வந்திருக்காரு. இல்ல உண்மைதான். பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இதுக்கு முன்னாடி எனக்கு 2 படத்துக்கு நீங்க எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நாயாடி படமும் சரி, கடுக்கா படமும் சரி, 2 படத்துலயும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ப்ரொடியூசர் சார் வந்து 2 பேருமே ஆர்மியில நாட்டுக்கு இவ்வளவு நாள் சேவை செஞ்சு இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்பவே தேவை. இப்போ சிச்சுவேஷன் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். படங்களுக்கெல்லாம் வந்து தியேட்டர் கிடைக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது. இதை கடுக்கா படத்துக்கும் சரி, நாயடி படத்துக்கும் சரி, வி ஃபேஸ் தட் ப்ராப்ளம். பட் அதையும் மீறி நீங்க வந்து படத்தை பார்த்து நல்ல படம்னா ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு ஒரு பேர் வர்ற மாதிரி செய்றீங்க. ஸோ எங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலம், பிரிட்ஜே நீங்க தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார்,
அண்ட் ஜோயிட்டா. ஃபர்ஸ்ட் எனக்கு நர்வஸா இருந்தது உங்க கூட எல்லாம் நடிக்கிறதுக்கு, பட் வெரி ஃப்ரெண்ட்லி, பெரிய ஆளா நான் கிடையாது, கலாச்சிட்டு வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணி. ஆக்சுவலா இன்னொருத்தவங்க இருக்கா, எனக்கு தங்கச்சியா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க வரல. கிருத்திகா, அவங்க கீர்த்தி. ஸோ எல்லாருமே கோ-ஆர்டிஸ்ட், எல்லாருமே நண்பர் அமுதவனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ரஃபிகா இருக்கட்டும். ரஃபிக் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், என்னோட பழைய ஃப்ரெண்டு தான், ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவரு. ஸோ இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமா ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ இனிமே நாங்கள் படம் எடுத்தாச்சு, இனிமே இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு. தேங்க்யூ அகேன், தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுறேன். அப்புறம் ப்ரொடியூசர் லோகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ஷூட்டு முடிஞ்ச உடனே பேமெண்ட் தருவாங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் கொடுத்தா நடிக்கணும்னாரு. இல்லை சார் பரவாயில்ல சார் ஈவினிங் வாங்கிக்கிறோன்னா, அதெல்லாம் இல்லைப்பா, நான் வந்து ரிட்டையர்ட் ஆர்மி, நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாரு. உண்மையாக அது பெரிய விஷயம், சந்தோஷம் சார். அவர் கூட அவர் ஃப்ரெண்டு பாலா சாரும் இது பண்ணிக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ரஃபிக் சார் வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். படத்தில் வந்து அவர் என்னதான் தேட்டிருப்பாரு, ஆனால் இன்னைக்கு தான் நான் அவரை பார்க்குறேன். அதான் டைரக்டர் கிருஷன், அவர் ஏற்கனவே 2 படம் கிட்ட பண்ணிக்காரு, சூப்பராக யோசிப்பாரு, யாரையும் திட்ட மாட்டாரு, அவர் கோவமே வராது, ரொம்ப அமைதியாக ஒர்க் பண்ணுவார், செம்ம ஜாலி டைப்பு. அவர் கூட ஒர்க் பண்ண நீங்க ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஆதர்ஸ், இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ட்ரெயின் ஓட்டியிருந்தாரு. இல்லைப்பா, இல்லை உண்மையதான், ஆஸ்திரேலியாவிலேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஓட்டியிருந்தாரு. இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. உண்மையாவே நல்ல ஒரு ஹீரோ, ஜாலியான டைப்பு தான், நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஏப்பா சிரிச்சு ஏப்பா இது பண்றீங்க, நல்ல ஒரு ஹீரோ. அப்புறம் ஜோவிட்டா, எப்பவுமே அவங்க மேக்கப் இல்லாமல் ரொம்ப அழகாக வருவாங்க. நீ தான் கொஞ்சம் மேக்கப் வந்து செல்ஃபாக அவங்களே போட்டுன்னு நான் கேட்டேன். அதான் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஒரு பேய் நடந்து போகிற சீனு, அதில் பேக்கில் இவங்க நடந்து போனோம், அது கூட மாடல் நடப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் நடந்து போவாங்க. நான் கேட்டேன், இருந்தாங்க நீ மாடலாங்க? ஆமாங்க நான் மாடலுங்க. நாங்கள் அப்பதான் தெரியும் அவங்க மாடல்னு சொல்லிட்டு. அப்ப என்கிட்ட போய் சொல்லிருக்கேமா, நான் இத்தனை அதமா நம்பிட்டு இருக்கேன். தாண்டி வந்து வேற இருக்கா அது மாதிரி காஸ்டியூமர். அதுக்கப்புறம் வினோத் ப்ரோ, ஒரு தங்கமான மனுஷன். 10 பேர் வந்தாலும் ஒரே ஆளா நின்று அதை சூப்பரா டீல் பண்ணி சால்வ் பண்ணுவாரு. அதே காஸ்டியூமர் சூப்பரா பண்ணாங்க. அப்புறம் கோ டைரக்டர் சத்யா ப்ரோ, அப்புறம் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணாங்க. ஜாலியா இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியா போச்சு, பொறுமையா பண்ணாங்க, ரொம்ப அழகா பண்ணாங்க. இந்த படம் வந்து மேல வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். சத்தமா கிஷன், KS கிஷன். லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் இதே இடத்துல தான் இந்த படத்தோட பூஜையை வந்து போட்டோம். ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 25 டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ படம் வந்து நாங்கள் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தில் வந்து நான் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ், அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் அந்த நாங்கள் ஷூட் பண்ண ஊரில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களாம் கூட இருந்ததால் தான் இந்த 25 டேஸில் படம் முடிக்க முடிஞ்சது. மெயினாக ப்ரொடியூசரை சொல்லணும். அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு உங்களுக்கு, அவர் ஆர்மியிலேருந்து வந்து இங்கே ஒரு பேஷனேட்டாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது அவர் ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லைனாலுமே அவருக்கு அந்த ஒரு ஸ்டோரி நாலேஜ் இருக்குது. ஒரு டைலாக் எப்படி இன்னொரு சீன் எப்படி கனெக்ட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ரெண்டாவது, பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் கூட ஏதாவது நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இந்த சீனுக்கு தேவைப்பட்டால் கொடுக்க மாட்டாங்க. பட் இவர் எது கேட்டாலுமே கொடுப்பாரு. ஒரு கொஸ்டின் கேட்பாரு, இது வேணுமாம்பாரு, ஆமாம் வேணும்னா அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இருந்ததால் தான் இந்த படம் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சது. ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்தவங்க கோவிட்டா மேம், அப்புறம் ஆதர்ஸ், அப்புறம் ரஃபிக் பிரதர், அப்புறம் அமுதவாணன் சார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எனக்கு, நான் என்ன சொன்னாலும் ரொம்ப முகம் சுழிக்காம, டைமிங் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகும் அதெல்லாம் எதுவும் கேர் பண்ணிக்காம வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதேமாதிரி என்னோட டீமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது. ஒரு நல்ல அவுட்புட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட படத்தில் டிஓபி இன்னைக்கு வரல, அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல் வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். இது முன்னாடி நான் சொல்லியிருந்தது ஹாரர் ஃபிலிம், இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஹாரர் ஃபிலிம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஹாரர் ஃபிலிம். 2-3 ஜேர்னர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரினால ஒரு கம்ப்ளீட் ஹாரர் தான் இது.
ஸோ சீக்கிரமாக இந்த படம் தேட்டருக்கு வரும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுவேன், அடிக்கடி மீட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து விக்னேஷ். டேரக்டர் கிஷனுக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். படம் பார்த்தேன், படம் நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். மீடியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க. அது எந்த டைமாக இருந்தாலும் சரி. ஆல்ரெடி நாங்கள் எங்களோட படத்துக்கு பூஜை போட்டிருந்தோம், அப்பவும் வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. டீம் வந்து ஆக்டர்ஸும் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தாலுமே லாஸ்ட் நாங்கள் பூஜைக்கு வரும்போது இதோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ மீடியாவில் இருந்த எல்லாருமே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் இன்னைக்கு வந்து எங்களோட படத்தோட டைட்டில் ரிலீஸ் டார்க் ஜெயண்ட். ஸோ எங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியும். ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அண்ட் தென் இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. எங்களோட ப்ரொடியூசரா இருக்கட்டும், அண்ட் தென் என் கூட நடிச்ச சக ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் தென் படமும் வந்து நல்லா வந்திருக்கு. எங்க கூட நடிச்ச ஜோவிட்டா, அண்ட் தென் ஆதர்ஷ், ரஃபீக், அப்புறம் கீர்த்தின்னு ஒருத்தவங்க. நான் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன், காமெடி ரோல். ஒரு படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு காமெடின்ற ஒரு விஷயம் வந்து மெயினா இருக்கும். சோ அந்த விஷயத்த நான் வந்து இதுல டேக் ஓவர் பண்ணிருக்கேன். யாரு அவர் சீரியஸா நடிச்சிருக்காரு இந்த படத்துல, உங்களுக்கே தெரியும். ஆமா, அவரோட விஷயத்தை தான் நான் எடுத்து பண்ணேன். காமெடியா நடிச்சையா, அது சீரியஸ் ஆயிட்டானுங்க. அவன் சீரியஸா நடிச்சா அத காமெடி ஆயிட்டானுங்க, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஜாலியா இருந்தது. எங்க படத்தை வந்து நல்லபடியா முடிச்சிருக்கோம். ஸோ உங்க கையில தான் வந்து நாங்க கொடுக்குறோம். நீங்க ஆல்ரெடி பூஜைக்கு கொடுத்த அந்த சப்போர்ட்டை நீங்க திரும்ப வந்து எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட டீம் மெம்பர்கள், டைரக்டர் அண்ட் ரஃபிக் சார் அண்ட் ஆதர் சார், ஜோவிதா மேம் அண்ட் அமுதவாணன் சார், எல்லாருக்கும் மிக்க நன்றி. என்னோட படத்துக்கு என்னோட பார்ட்னருக்கு நான் தான் அவரை கொண்டு வந்தேன் சினிஃபீல்டுக்குள்ள. அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. என்னால தான் என் ஃப்ரெண்டு அவர், என் தம்பியா எங்க டைரக்டர் கிஷான் இருந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. நல்லபடியா இந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அப்புறம் இந்த படம் நல்ல இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு நார்மல் வீடியோவில் மூவில எனக்கு நல்ல மியூசிக், எந்த எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல படமாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு நான் கடமைப்படணும். என்னை நம்பி வந்த என்னோட பார்ட்னருக்கு என்னை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கு அதுக்கு நான் லைஃப் லாங் என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். கிஷனுக்கு என்னைக்குமே எப்பயும் கூட இருப்பேன் சப்போர்ட்டா. எனக்கு ஒன்றும் தோணாதுயா. பாலா கூட இருந்ததால்தான் பூம் ஆகல அப்படிலாம் கிடையாது. நம்ம எங்க தான் பூம் ஆகணும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் வந்து விஜய் டிவில நான் கலந்துட்டு ஒரு 5 ஷோலையும் வந்து நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். நான் அதை தான் நான் வெற்றியா பாக்குறேன். கொடுக்குற வேலையை கரெக்டா பண்ணணும். எங்க இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் கொடுத்த அந்த ஒரு 5 ஷோல வந்துட்டு ஒரு டைட்டில் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதுல டைட்டில் வின் பண்ணிருக்கேன். டைரக்டர் பாலா சார் படத்துல பண்ணேன். எந்தெந்த படத்துல நடிக்கிறோமோ அந்த படத்துல நல்ல பேர் எடுத்துருக்கேன். ஏன் அம்மா இப்படி பண்ணிட்டாரு, நல்லா பண்ணல அப்படின்னு இல்லை, நல்லா பண்ணிருக்கேன். அதே நேரத்தில் வந்து மொட்டராஜன் சாரு, எம்ஜிஆர் சாரு, கவுண்டமணி சாரு எல்லாமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்பிக்கையா இருக்கேன். எப்போனா நான் வந்து ஜெயிப்பேன். அதுக்காக வந்து என் பாடி கண்டிஷன் மட்டும் நான் கரெக்டா வச்சுப்பேன். வாய்ப்பு ஏதாவது வருதா உங்களுக்கு? ஆமா, ஒரு 2 படத்துக்கு வந்திருக்கு. அதுக்காக கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு கதை தான் யாரு. விஜய் டிவில வந்து நீங்க வந்து விஜய் சார், அஜித் சார் வாய்ஸ் நல்லா பேசுனீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து விஜய் சார், அஜித் சார் படத்துக்கு வந்து விஜய் சாரோட தொண்டர் போயிட்டு கொடி காட்டுறாங்க, அப்ப போட்டு அடிச்சாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் வந்து ஒரு ரசிகரா இருந்தீங்க, என்ன சொல்ல தோணுது உங்களுக்கு? அது என்னன்னா வந்து அதை அடிச்ச அந்த 2 பேர் இருக்காங்களையா, அது 2 பேருமே தான் நம்ம தப்பு சொல்ல முடியும். தவிர அதை பார்த்து எல்லாருமே சொல்ல முடியாது. எல்லாமே யாராவது ஒரு 2 பேர் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க ரசிகர்கள் அவருக்கு பிடிக்கும், இந்த ரசிகருக்கு வந்து இவங்களை பிடிக்கும், அவ்வளவுதான். தவிர அதை போய் விமர்சனமே பண்ண முடியாது. ஏன்னா படம் வரலன்னு வருத்தமா இருக்கா இல்லையா? ரொம்ப வருத்தமாகுதுயா. ஏன்னா இப்ப வந்து ஓகே,
கோர்ட்டு சொல்லியிருக்காங்க முடியாதுன்ட்டு. ஆனா நீங்க ஒரு ரசிகரா வந்து எல்லாரும் வந்து கோர்ட்டு மேல ஒரு குறை சொல்றாங்க, அது சரியா தவிர? ஏன் கோர்ட் வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே அதே கோர்ட்டு தான் பாக்குது. எல்லாமே கரெக்டா பண்றாங்களா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த படத்தை கொஞ்சம் பெருசா எடுத்துக்காம எத்தனை படம் வந்திருக்கு, நிறைய படத்துல வந்து ஐயோ இந்த படம் ஏன் இவ்வளவு சில வேர்ட்ஸ் இப்படி இருக்க, இதை கொஞ்சம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதெல்லாம் தாண்டி யாரும் கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த படத்தையும் வந்துட்டு ஒருவருக்கு என்னன்னு பார்த்துட்டு அதை விடணும். ஏன்னா வந்து இங்க அவ்வளோ ஃபேன் இருக்காங்க. விஜய் சார் கிடையாது, எந்த ஒரு ஆக்டர் இருந்தாலுமே ஒரு படம் பண்ண அந்த ப்ரொடியூசர்ல இருந்து ஒர்க் பண்ணுங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேரும் அதை ஏமாற்றம் தான் அடிவாங்க. அதனால விஜய் சார் படம் வந்தா நல்லா இருக்கும். உண்மையா பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றவங்களுக்கு விஜய் சார் சைட்ல இருந்து வாய்ஸ்ல எந்த பதில் இல்ல, அஜித் சார் சைட்ல இருந்து எந்த வாய்ஸ் பதில்? வாய்ஸே கொடுங்க. இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்ட சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் never ever give up. அதான் அது விஜய் விஜய் சார் இருந்தாருன்னா இல்ல மாட்டி போறாரு, அதனாலதான். இல்ல ஐயா இல்லையா, நீங்களே மாட்டி விட்டுருக்கீங்களா? நீங்க எப்ப நண்பா உங்களை எல்லாரும் எதுக்குறாங்களே, அப்ப நீங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. லைஃப்ல நம்ம எப்பவுமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களும் இருக்கிறாங்களே. நீங்களா வாங்க, யாரோட அடையாளத்தை எடுத்து அது உங்களோட அடையாளத்தை உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்குண்ணா. நன்றிங்கண்ணா, வணக்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. என்னப்பா கட்டுக்கலா சௌக்கியமா? நல்ல காலம். இந்த வாய்ஸ் எடுத்தாலும் நம்ம தப்பிச்சோம். ஏடா இந்த வாய்ஸ் தான் நம்ம எதோட கலாய்க்கலாம். கண்டுக்க மாட்டாங்க. நம்மள சத்யராஜ் சார் வயசு பேசி சொல்லிட்டு அப்பாவாசி உட்கார வச்சிருக்காங்க. சும்மா காமெடிங்க மடி. என்ன இதுதான் போய் கோச்சிட்டா அப்படி. இந்த படம் வந்துட்டு என்னப்பா டார்க் நைட்டா தம்பிக்குவா இல்ல ஏன் கேட்டா இவன் தான் படிச்சா டார்க் நைட்டுன்னு. அப்புறம் நான் தான் சொன்னேன் டார்க் ஜெயிட்டுன்னு. இந்த படம் வெற்றி பெற வேணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கை தட்டிய எல்லாருக்கும் நன்றி. ஐயா இப்போ காரணம் என்ன? ஏன்னா யாருக்குமே தெரியாதுன்றாங்க. டைட்டில் யார் டைரக்டரா நீங்களா? டைரக்டர் அவருக்கு நான் கேட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், டைட்டில் நானே வைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அவர்கிட்ட நான் சொல்லலை, நேற்று நைட்டு வரையும் சொல்லல. அது வந்து எனக்கு இந்த படத்தினுடைய கதை சொன்னார் அன்னைக்கு. இது அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த டைட்டில் தான் அப்படின்ட்டு. அவருக்கு இது சொல்லவே கிடையாது, நான் கோபுரத்தை சொல்ல கிடையாது. அது இந்த டைட்டில் கடைசி வரைக்கும் நானே வச்சுட்டு இருந்தேன். அது எப்படி சொல்றதுன்னா, இந்த படத்தை கதை கேட்டோம்னா இதனுடைய கரு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கருவிலேயே வச்சு நான் அந்த டைட்டில் அன்னைக்கே ரிலீஸ் பண்ண மனசுல வச்சுட்டேன். நான் எழுதி வச்சாச்சு. அதனால அவர் யார்ட்டையும் சொல்லலை. இன்னைக்கு காலையில ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டாரு, நான் டிசைன் பண்ணோம், நான் போஸ்ட் அடிக்கணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு. அதனால அந்த டார்க் ஜெயின் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான். அவர் எவ்வளோ கேர் பண்ணாங்க, எல்லாம் ஆக்டருங்க எல்லாமே பண்ணாங்க. அது யார்ட்டுமே சொல்லலை. ரிக்வஸ்ட் 12 மணிக்கோட ஜோபிதா ஃபோன் பண்ணாங்க எனக்கு, சார் எனக்கு டைட்டில் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. இல்லைம்மா நான் காலையில எல்லாம் சொல்றேன், ரிலீஸ் பண்ணிடலாம், நான் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஆனால் கதை அவ்வளோ நல்லா அருமையாக அமைஞ்சிக்குது சார். டைரக்டரும் அவ்வளோ அவர் டைலாக் எழுதிக்கிறாரு, அதில் நான் எவ்வளவோ மாற்றங்கள் பண்ணேன், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு அவரு. ஆனால் எனக்கு இந்த அனுபவம் என்னவும் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த டைலாக் அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கும்போது சார் இந்த டைலாக் இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது சொன்னோம், அது கிளிக் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் மற்ற டைரக்டர் இந்த மாதிரி ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க தெரியல. ஆனால் இவர் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு டைரக்டர்லாம். ஃபர்ஸ்ட் படமே வந்து ஹாரர் மூவி செலக்ட் பண்ண காரணம் என்ன? படத்துக்கு வந்து இப்ப டெண்டரிங் வந்து அந்த திகில் படத்துலதான் போயிட்டு இருக்கு. இது சரி, கதை சொன்னாரு, இந்த கதை டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா இவர் கொண்டு அந்த கதை வேற, நாங்க இப்ப எடுத்துக்கிற கதை வேற. கிளைமேக்ஸ் மட்டும் மாத்தி இருக்கணும். 3 கிளைம்ஸ் வச்சிருந்தோம், 3 பேர் பேசி கோபுடேஸ்வரர், நானும் இவர் எல்லாமே. ஆனா 3 இதுல வந்து யாருக்குமே தெரியாது கடைசியில ஃபைனல் என்ன வரும் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில அதே கடவுளே அந்த என்ன இதுன்னு தெரியல, அதே அமைஞ்சிக்கிச்சு அந்த கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் தான் இப்ப நான் வச்சுக்கிற டைட்டில். டைட்டில் காரணம் என்ன? ஏன்னா ரெட் ஜெயின் மூவின்னு ஒண்ணு இருக்கு, சிவப்பு புலம். இது வந்து டார்க் ஜெயின், கருப்பு புலம். ஒருவேளை திமுக மேல உங்க ஏதாவது காரணம் இல்ல, திமுக சைடுல இருக்கீங்களா? இதுக்கும் அரசியலுக்கும் கிடையாது. நான் வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறேன். இந்த படத்தினுடைய கருவை நீங்க பாத்தீங்களா தெரிஞ்சுப்பீங்க, டார்க் ஜெயின் எதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு.
இப்ப இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா நீங்க ஒரு டைம் படத்தை பாப்பீங்களா? சம்பந்தம் கிடையாது, யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல, யாருக்கும் சொல்லவும் இல்ல. சஸ்பென்ஸா வச்சிருக்க காரணம் வந்து ஏதாவது ஒரு புள்ளி இருக்கும். புள்ளி இருக்கு. இந்த டைட்டில் வந்து நான் சஸ்பென்ஸா ரிலீஸ் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். இவங்க எத்தனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே கேட்டாங்க டைட்டில். இல்லைங்க, அப்பெல்லாம் இல்லைங்க. டார்க் இந்த கருவே அதுதான். இப்ப அந்த பூதங்கிறத வந்து அந்த பூதத்தை தான் உங்க படமே. அதான் அதனாலதான் வச்சிருக்கிறோம் அது பேரு. இது வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது நமக்கு. ஐயா அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சரி, என்னன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு ஹீரோஸ் இருக்காங்க, ஏன் அத்தனை ஹீரோ விட்டு நம்ம ஃபாரின்ல போய் செலக்ட் பண்ணுங்க? தமிழ்நாட்டுல இருக்க ஹீரோ வந்து கன்வெர்ட்டா இல்லையா உங்களுக்கு? ரொம்ப வந்து ஏதாவது பணம் அதிகம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல ஐயா அவரு கும்பகோணம் தான் ஐயா. இல்ல, அவர் வந்து பாலிவுட்ல நடிச்சிருக்காருல்ல, ஹாலிவுட்ல நடிச்சிருக்காருல்ல, அவரு இல்லையா? அங்க இருந்து ஏன் இங்க கொண்டு வரீங்க? இந்தியா நிறைய ஹீரோ இருக்காங்களே, அதுக்காக இல்ல ஹீரோ அவரு வந்து ரஃபிக். அவரு வந்து படத்துல நடிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவரு இல்ல ஆக்சுவலி அவர் வந்து எங்க பக்கத்து ஸ்ட்ரீட். அவர் ஆக்சுவலி அவர் அங்க இருந்து நான் கூப்பிட்டு வரல. அவரு நானும் ஒரே ஊர் தான். அங்கே செட்டில் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த கதைக்கு அவர் கரெக்டா இருந்தாரு, சோ அதனால சூஸ் பண்ணாரு. இல்ல அவருக்கு இருக்கிற டிசிப்ளின், ஒரு டைமிங் கீப்பிங் யாருக்குமே எனக்கு வந்து புதுசா இருக்குது. அவருக்கு 8 மணினா 8 மணி கரெக்டா வந்து உட்காந்துருவாரு. ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த அவர் ஷாட் இருக்கிற வரைக்கும் வெளியே போக மாட்டாரு. அந்த ஷாட் முடிஞ்ச பின்னால ஒரு டைலாக் சொல்லிட்டுமா கண்ணாடி மேல நின்னுட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார் ரவி சார். சார், படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்றது கஷ்டம். இப்ப எந்த டேட்ல வர போறீங்க, எத்தனை தேட்டர் கிடைக்க போறது உங்களுக்கு, அது மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு இல்ல, அதெல்லாம் மேலக்கிறவன் தான் சார் சொல்லணும். இதெல்லாம் கடவுள் தான் எதாவது சொல்லணும், என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ட்டு. அது இயற்கையா வந்து அமையறதுதான். அது நம்ம எத்தனை உங்க ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் பண்ற மாதிரி படமா? எப்ப ரிலீஸ்? ரிலீஸ்